ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், அட்வான்ஸ் சீரிஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் சீரிஸில் என்ன பார்த்தோம், 4 முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தா அதில் ஒன்று ஹோம்ஒர்க்காக கொடுத்தா அதை நான் இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறேன். ஒரு 3 ப்ராப்ளத்தோட இன்டர்வியூஸில் கேட்ட மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணோமா, ஒன் டே அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி. அதை நேற்று வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தோம். சப்போஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி கண்டினியூஸ் சப்பரே, அதாவது சம்மு வந்து எதுக்கு எனக்கு கண்டினியூஸ் சப்பரே அதிகமாக இருக்கும் அதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம நேற்று பார்த்த அல்காரிதம் நேம் என்னது, கேடன்ஸ் அல்காரிதம். அதை எப்படி இப்போ ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு இன்புட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் 10. எப்படி 10? இந்த அரே தான் இருக்கிறதுல எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 1 2 ஆட் பண்ணால் 3 3 + 3 6 6 + 4 10. அதனால தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டு நம்பர், பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ தான் இருக்கிறதுலே அதிக நம்பர். ஸோ இதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க 6. இதோட அவுட்புட் வந்து 6. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், நம்ம பாசிட்டிவ், அதாவது என்னோட கேடன்ஸ் அல்காரிதம்னா என்னது, நான் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வேல்யூ எடுத்துட்டு இதுக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சம் எங்கேருந்து ஆரம்பிக்கும், நான் இப்போ என்னோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோட வேல்யூ இனிஷியலா என்னன்னு வச்சுக்கோன்னா 0லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? இனிஷியலா என்னோட வேல்யூ நான் இப்போ வந்து மேக்ஸிமம் நான் கண்டுபிடிக்க போறேன். மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா என்னோட மினிமம் அதோட இனிஷியல் வேல்யூ எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும், -∞ ஆரம்பிக்கணும். ஏன்னு தெரியுமா? அப்பதான் என்னாட்டி மேக்ஸிமம் வேல்யூவை என்னாட்டி கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் -∞ நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா 0 -2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், -2 வரும். இப்போ -2 பெருசா இல்ல -∞ பெருசா? நம்ம மைனஸை பொறுத்தவரை மைனஸ்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் அதிகமான வேல்யூ. அப்போ -2 தான் அதிக வேல்யூ. என்னோட வேல்யூ நான் -2 அப்டேட் பண்ணிக்கிட்டுமா? இப்போ இந்த -2 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண சொன்னேன், மைனஸ் வேல்யூனா நம்ம கன்சிடரே பண்ணிக்க தேவையில்ல. அதனால இதை நான் 0ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 0 + 1 1. அப்போ நான் இதை 1ன்னு அப்டேட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் என்னோட 1 பெருசா -2 பெருசா? 1 தான் பெருசு. அப்போ நான் இங்கேயும் 1ன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டாரா? நெக்ஸ்ட் வந்து 1ஐயும் -3யும் பிளஸ் பண்ண என்ன வரும், -2. கரெக்டா? இப்போ -2 பெருசா இல்ல என்னோட 1 பெருசா? 1 தான் பெருசா. அப்போ நான் இதை அப்டேட் பண்ண போறதுல இதை அப்படியே வச்சுக்கிறேன். இங்க மைனஸ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், 0ன்னு ரீஅசைன் பண்ணிக்கணும். 0ன்னு ரீஅசைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 0வையும் 4ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும், 4ன்னு வரும். இப்போ 4 பெருசா இல்ல 1 பெருசா? 1 தான் பெருசு. சாரி, 4 தான் பெருசா. அதனால நான் 4ஐ இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 4ஐயும் -1ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், 3 வரும். இப்போ இது பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால இதை நான் 0னா ஆக்கல. நமக்கு நெகட்டிவ் வந்தா மட்டும் தான் 0னா ஆக்குறேன். இப்போ 3 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. அதனால நான் 4ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 4 3யும் 2வையும் ஆட் பண்ணா 6 5ன்னு வரும். 5ஐ நாங்க போட்டுட்டேன். 5 பெருசா 4 பெருசா? 5 தான் பெருசு. அதனால நான் 5ஐ அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 6. இப்போ 6 பெருசா 5 பெருசா? 6 தான் பெருசு. அதனால நான் 6ஐ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 6ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணா 1. பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அதனால நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ 6 பெருசா 1 பெருசா? 6 தானே பெருசு. அதனால நான் அப்டேட் பண்ண போறது இல்ல. இப்போ இந்த 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 5. 5 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு. இப்போ எனக்கு கடைசியா என்ன அவுட்புட் வந்திருக்கு, 6ன்னு வந்திருக்கு. அதுதானே இங்க நாங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட பேசிக்கான அப்ரோச். இதை நம்ம இப்ப சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபங்க்ஷனல் யூஸ்வலா நம்ம டிக்ளேர் பண்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிப்போம். கான்ஸ்ட் சால்வ்னு ஒரு ஃபங்க்ஷனல் டிக்ளேர் பண்ண போறேன். அதுக்குள்ள அரேன்றதை அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம்ல, சால்வ். நான் மேல இருக்க வேல்யூஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட சம்ன்ற வேல்யூவை நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதானே என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெட் சம் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு கொடுத்தா ரொம்ப கம்மியான வேல்யூவை நான் அசைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். மேக்ஸ் ஈக்குவல் டு -∞ நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பரா ஐட்ரேட் பண்ணி அப்டேட் பண்ணணும். கரெக்ட் தானே? ஃபார் லெட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன் a டாட் லென்த் I பிளஸ் பிளஸ். ஃபார் லூப் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சம்மோட ஆட் பண்ண போறேன். லெட் வரல, ஏன்னா நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் மறுபடியும் ரீடிக்ளேர் பண்ணுவேன். சம்மு பிளஸ் ஆர் ஈக்குவல் டு a ஆஃப் 5. இப்போ a ஆஃப் 5னா என்ன நடக்கும், இப்போ 1ன்றது சம்மோட ஆட் ஆயிருக்கு. சப்போஸ் அது நான் இப்போ செக் பண்ணணும், கரெக்ட் தானே? இப்போ மேக்ஸிமம்ல எது மேக்ஸிமம் அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. அதனால நான் ஆல்ரெடி இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். math.max ஆஃப் மேக்ஸ் பெருசா இல்ல என்னோட சம்மு பெருசா? என்னோட சம் என்னது -∞, என்னோட மேக்ஸ் என்னது -∞, என்னோட சம் என்னது 1. இப்போ இது ரெண்டுத்துல எது பெரிய வேல்யூ, 1. அதனால 1ஐ வந்து நான் இதுக்கு ரீஅசைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் என்னோட சம் வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்குன்னா 0 விட கம்மியா இருக்கு. இஃப் சம்மோட வேல்யூ 0 விட கம்மியா இருக்குன்னா நான் என்ன பண்ண போறேன், சம் ஈக்குவல் டு 0ன்னு ரீஅசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஸ்டெப். கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம், console.log of maxன்னு போட்டா நமக்கான அவுட்புட் வந்துடும். நம்ம பார்த்ததை ஜஸ்ட் அப்ரோச் மட்டும் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். இது ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்ப்போமா?
10 6 அதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். கரெக்டா வந்துச்சா? சோ இந்த ப்ராப்ளம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த அல்காரிதத்தோட நேம் என்னன்னா கேடன்ஸ் அல்காரிதம். ஃபர்ஸ்ட் நான் சம் வந்து 0 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னோட மேக்ஸிமம் வேல்யூ -∞ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னோட வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். வந்த ஆன்சர் பெருசா இல்ல என்னோட மேக்ஸிமம் வேல்யூ பெருசா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எப்போ என்னோட சம் வந்து நெகட்டிவ் நம்பரா போகுதுன்னா நான் அதை கன்சிடரே பண்ணிக்க தேவையில்ல. அதனால நான் அதை 0 ரீஅசைன் பண்ணிக்கிறேன். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா ரெயின் வாட்டர் டிராப்பிங் ப்ராப்ளம். இதை நம்ம நேத்தே பார்த்தோமா? ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 இந்த வேல்யூக்கு நான் எடுத்து நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் மேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்பயுமே 0. லெஃப்ட் மேக்ஸ்னா லெஃப்ட் சைட் டு ரைட் சைட் போகணும். எப்பயுமே 0ன்றது ஃபர்ஸ்ட் எப்பயுமே 0 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 1 பெருசா இல்ல 0 பெருசா? 1 தான் பெருசு. அதனால நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 0 பெருசா இல்ல என்னோட வேல்யூ 1 பெருசா? 1 தான் பெருசு. அப்போ நான் 1 வச்சுக்கிறேன். இப்போ என்னோட வேல்யூ 2 பெருசா இல்ல 1 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நான் 2 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் தானே? அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ரைட் மேக்ஸிமம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ரைட் மேக்ஸிமம் வந்து என்னோட ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து இங்க இருந்து ஆரம்பிச்சோமா 0th இண்டெக்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ நான் அப்படியே வச்சுக்க போறேன். ஓகேவா? 2 நான் அப்படியே வச்சுக்க போறேன். இப்போ 0 பெருசா இல்ல 2 பெருசா? 2 தானே பெருசு. அப்ப நான் 2ன்றதை இங்க அப்டேட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து 2ன்றதை இங்க நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்? 1 பெருசா இல்ல 2 பெருசா? 2 தான் பெருசு. அதனால நான் 2வை மறுபடியும் ரீடிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 0 பெருசா இல்ல 2 பெருசா? 2 தான் பெருசு. மறுபடியும் நான் அதை ரீடிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லெஃப்ட் மேக்ஸிமமும் ரைட் மேக்ஸிமமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலா என்ன பண்ணணும்? இதோட சம் கேட்கறாங்க. மொத்தமா அந்த வால்ல என்னோட எவ்வளவு தண்ணி வந்து சேமிச்சிருக்கும் அப்படின்றத கேட்கறாங்க. இப்போ நான் இது ரெண்டுத்துல இருந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துல இருந்து கரெக்டான இண்டெக்ஸ்ல லெஃப்ட் மேக்ஸிமம் பெருசா இல்ல ரைட் மேக்ஸிமம் இது ரெண்டுத்துல இருந்து என்னோட சின்ன எலமெண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மேக்ஸிமம் லென்த் என்னோட மினிமம் ஹைட்டா தான் இருக்கணும். கரெக்ட் தானே? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 2 என்னோட ஒரு லென்த் வந்து 0வா இருக்கு, இன்னொரு லென்த் வந்து 2வா இருக்கு. அப்போ 0 வரதான் நான் ஃபில் ஆகும். அதுக்கு மேல போனுச்சுன்னா ஓவர் லூப் ஆகி வெளில போயிடும். கரெக்ட் தானே? அதனால நான் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துல இருந்து மினிமம் வேல்யூ என்னது? 0 மைனஸ் கரண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது? 0 தான். அப்போ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து என்னது? 1 2 1லயும் 2லயும் எது சின்ன வேல்யூ? 1 தான். மைனஸ் என்னோட கரண்ட் ஹைட் என்னது? 1. அதை நான் இங்க போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட் வந்து என்னது? 1 2 இப்போ 1லயும் 2லயும் இருக்கிறதுல சின்ன வேல்யூ என்னது? 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0 கிடையாது. 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து என்னது? 2 இது ரெண்டுல சின்ன வேல்யூ என்னது? 2 தான். 2 மைனஸ் 0 ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. கடைசியா என்னோட அவுட்புட் வந்து என்னது? 1. அதை நான் எழுதிக்கலாமா? என்னோட அவுட்புட் என்னன்னு வருது? 1ன்னு வருது. அதனாலதான் இங்க 1ன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2க்கு நம்ம இங்க சால்வ் பண்ணி பார்ப்போமா? 1 2 என்னோட லெஃப்ட் மேக்ஸிமம் என்னது? 1. நெக்ஸ்ட் வந்து 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசா. அதனால நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ரைட் மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிக்க 2 இதுவும் 2 தான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? 1 2 இது ரெண்டுத்துல இருக்கிறதுல சின்ன எலமெண்ட் என்னது? 1 மைனஸ் என்னோட கரண்ட் இண்டெக்ஸும் 1 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துல 2 மைனஸ் 2 என்னோட கரண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. இதோட அவுட்புட் 0ன்னு வந்துருச்சா? இப்போ இது எப்படி ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷனல் டிக்ளேர் பண்ணுவோம். கான்ஸ்ட் சால்வ். அது வந்து என்ன பண்ண போறது? ஒரு அரேவை வந்து வாங்க போகுது. அதோட நேம் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம்ல, கால் பண்ணிக்கலாமா? சால்வ் 0,1,0,2. இப்போ அந்த ரெண்டு வேல்யூவும் நான் கால் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட் மேக்ஸிமமும் ரைட் மேக்ஸிமமும் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் மேக்ஸ் இனிஷியலா எம்டியா இருக்கும். கரெக்ட் தானே? இனிஷியலா எம்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயுமே என்னோட கொடுத்திருக்க எலமெண்டோட கரெக்டான எலமெண்ட். கரெக்ட் தானே? அதனால என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எங்க இருக்கும்? 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். நான் 0th இண்டெக்ஸா அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? என்னோட எம்டி அரேக்குள்ள என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் எந்த எலமெண்ட்ல இருந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கணும்? 1ன்ற எலமெண்ட்ல இருந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப என்னோட ஐ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்? 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபார் லெட் ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தேன் a டாட் லென்த் i பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 0ன்னு இருக்கு. இப்போ நான் 0 பெருசா இல்ல 0 லெஃப்ட் மேக்ஸிமம்ல இருக்க ப்ரீவியஸ் எலமெண்ட் பார்க்க போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 0 0 நான் போட்டுட்டேன். இப்போ 1 பெருசா இல்ல 0 பெருசா? 1 தான் பெருசா. அதனால 1 இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட லெஃப்ட் மேக்ஸ்ல இருக்க ப்ரீவியஸ் எலமெண்ட் நான் எப்படி எடுக்க முடியும்? i மைனஸ் 1ன்னு எடுக்க முடியுமா? அப்போ லெஃப்ட் மேக்ஸிமம் ஆஃப் i ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல நான் போய் பிளேஸ் பண்ண போறேன். அதனால ஆஃப் i ஈக்குவல் டு என்னோட லெஃப்ட் மேக்ஸிமம் ஆஃப் i மைனஸ் 1. இது பெருசா இருந்து என்னோட a ஆஃப் i அதாவது கரண்ட் இண்டெக்ஸ் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா
நான் என்னோட லெஃப்ட் மேக்ஸிமம் ஐ தான் பெருசு அப்படின்னு அசீம் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஏ ஆஃப் ஐ தான் பெருசு அப்படின்னு அசீம் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் மேக்ஸிமம் கொடுக்குது. இதை ஜஸ்ட் கன்சோல் ஆஃப் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் ஜஸ்ட் லெஃப்ட் மேக்ஸிமம் மட்டும் கன்சோல் ஆஃப் பண்ணி பார்த்துருக்கேன். இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 0 1 1 2 வந்துருச்சா? 0 1 1 2. நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன வரணும்? 1 2ன்னு வரணும். 1 2 வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? லெட் ரைட் மேக்ஸ் இனிஷியலா எம்டியா இருக்கணும். நான் இப்போ என்னோட ரைட் மேக்ஸிமம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட் தானே? கடைசி எலமெண்டோட இண்டெக்ஸ் எங்க இருக்கும்? ஏ டாட் லென்த் -1. அப்போ நான் அந்த இடத்துல போய் வச்சுக்கலாமா? ரைட் மேக்ஸ் ஏ டாட் லென்த் -1. ஏ டாட் லென்த் -1. அப்போ இதோட இண்டெக்ஸ் என்னது? 0 1 2 3. அப்போ சைஸ் வந்து 4 -1 3. அப்போ தேர்ட் இண்டெக்ஸ்ல என்னோட அரே ஆஃப் இண்டெக்ஸோட கடைசி எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ என்னோட கடைசி எலமெண்ட் எப்படி எடுக்க முடியும்? ஏ ஆஃப் ஏ டாட் லென்த் -1. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட ரைட் மேக்ஸிமம் நான் ஸ்டார்டிங் பொசிஷன் போட்டேன், எண்டிங் பொசிஷன் அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் தான் இன்சர்ட் பண்ணிட்டேன். என்னோட 0th எலமெண்ட் வரை நான் இன்சர்ட் பண்ணல, அதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட ஐ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஏ டாட் லென்த் -2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எது வரை போகணும்? ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்ற எலமெண்ட் வரை போகணும். என்னோட ஐயோட வேல்யூ ஒவ்வொன்றா டிக்ரீஸ் ஆகணும். அதை மட்டும் தான் நான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்னோட லெஃப்ட் மேக்ஸை நான் ரைட் மேக்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்க போறேன். சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் ஐ -1 இருக்கிறத ஐ +1 சேஞ்ச் பண்ண போறேன். அவ்வளவுதான் பேசிக்கான கண்டிஷன். இப்போ என்னோட ரைட் மேக்ஸிமம் நான் சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? ஜஸ்ட் என்னோட ரைட் மேக்ஸிமம் சேவ் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா எம்டியா இருக்கணும். இதை நான் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஜஸ்ட் ரன் பண்ணியிருக்கேன். என்னோட லெஃப்ட் மேக்ஸிமமும் ரைட் மேக்ஸிமமும் கண்டுபிடிச்சிட்டேன்னா லெஃப்ட் மேக்ஸிமம் வந்துருச்சு, ரைட் மேக்ஸிமம் வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளத்துக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா? அதே மாதிரி தான். லெட் சம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபார் லெட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் ஏ ஆஃப் ஏ டாட் லென்த் ஐ பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? என்னோட மினிமம் வேல்யூ எது அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. லெட் மினிமம் ஹைட் நான் கண்டுபிடிக்க போறேன். இன்பில்ட் math.min நான் யூஸ் பண்ணிக்கிறேன். math.min ஆஃப் ஏ ஆஃப் என்னோட லெஃப்ட் மேக்ஸிமம்ல இருக்க கரண்ட் இண்டெக்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் 0ல இருக்கிறதையும் 1ல இருக்கிறதையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட லெஃப்ட் மேக்ஸிமம் ஆஃப் கரண்ட் ஐஏ கமா ரைட் மேக்ஸிமம் ஆஃப் கரண்ட் ஐஏ. இப்போ என்னோட மினிமம் ஹைட் கண்டுபிடிச்சிட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ணும்? லெட் டெம்ப்ல நான் போயிட்டு ஸ்டோர் பண்றேன். என்ன ஸ்டோர் பண்றேன்? மினிமம் ஹைட் மைனஸ் ஏ ஆஃப் 5. இப்படி நான் பண்ணேன்னா என்னோட ஹைட் அதாவது எவ்வளவு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நான் சம்மோட ஆட் பண்றேன். சம்மோட ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கான அவுட்புட் வந்துடும். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட பேசிக்கான அப்ரோச். இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ எனக்கான அவுட்புட் வந்துருச்சா? 1 2. அதுதானே எக்ஸ்பெக்டட் அவுட்டுமே, 1 2. ஸோ இந்த ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா கான்ஸ்ட் சால்வ்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள எலமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லெஃப்ட் மேக்ஸிமமும் ரைட் மேக்ஸிமமும் கண்டுபிடிக்கணும். அதனால நான் லெஃப்ட் மேக்ஸிமம் டைரக்டாவே பண்ணிடுவேன். ரைட் மேக்ஸிமம் நான் ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால என்னோட அரேவை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கடைசி எலமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டில் 0 வரை நான் செக் பண்ணிக்கிறேன். முன்னாடி ஐ -1 பண்ணோம், ஏன்னா ப்ரீவியஸ் எலமெண்ட் செக் பண்ணோம். இங்க ஐ +1 நெக்ஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணோம்ல, அதுக்காக ஐ +1 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட மினிமம் ஹைட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதோட என்னோட கரண்ட் ஹைட்டை வந்து நான் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டேன்னா எவ்வளவு ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதை என்னோட சம்மோட ஆட் பண்ணிட்டு கடைசியா பிரிண்ட் பண்ணா எனக்கான அவுட்புட் வந்துடும். ஸோ இது வரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போமா? இதோட பேசிக்கான ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்தால அதை நான் இப்போ சால்வ் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்ற நம்பரை வந்து நீங்க அரே ஃபார்மேட்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. 5ன்றது அரேவோட சைஸ் 0 0 0 0 0. இங்க வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட இண்டெக்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்ல இருந்து ஆரம்பிச்சு கொடுத்துருக்க ஏ நம்பர் வர இண்டெக்ஸ் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இங்க 1ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 0ல இருந்து ஆரம்பிக்கணும். கரெக்ட் தானே? அப்போ 1ன்னு கொடுத்தா நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 0ன்ற இடத்துல வந்து 10. நெக்ஸ்ட் வந்து 1ன்ற இடத்துல வந்து மறுபடியும் 10. 2ன்ற இடம் நம்ம மொத்தம் 2 எலமெண்ட் தான் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். மற்ற எல்லா எலமெண்ட்டும் 0 0ன்னு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப் போமா? இப்போ 2ல இருந்து 3 வரனா எது வர சொல்றாங்க? ஒரே ஒரு எலமெண்ட், அதாவது 1 2 இது ரெண்டுத்துக்கு மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 சொல்லல,
1க்கு சொல்லியிருக்காங்க. என்ன இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 20. நெக்ஸ்ட்டுக்கும் இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 20. மற்றதுக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கடைசியா 2லேருந்து ஆரம்பிச்சு 25 வர. அப்போ 1லேருந்து ஆரம்பிச்சு 4 வர. 0 1லேருந்து ஆரம்பிக்குது 25 25 25 25. இது எல்லாத்தையுமே சம் பண்ணா அதுதான் எனக்கான அவுட்புட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சம் பண்ண என்ன வரும்? 10 0 0 இது எல்லாத்தையுமே சம் பண்ணா 10. நெக்ஸ்ட் 10 20 25 30 55 55. நெக்ஸ்ட் வந்து 0 20 25 45. நெக்ஸ்ட் 0 0 25 25 தான். நெக்ஸ்ட் அதே தான் 25 தான். இப்போ எனக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? 10 55 45 25 வந்துருச்சா எக்ஸ்பெக்டட் அவுட்புட்? இப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாமா? இது வந்து நான் என்ன டெக்னிக் சொன்னேன்? ப்ரிஃபிக்ஸ் சம்ல சால்வ் பண்ண சொன்னேன். அதை நம்ம இப்போ ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். கான்ஸ்ட் சால்வ் என்னோட அரே சைஸை வாங்க போது n நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கரெக்ட் தானே? அதை மட்டும் நான் கால் பண்ணிக்கிறேன். சால்வ் 5ன்றதை கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அரே டிக்ளேர் பண்ணணும். அப்போ லெட் ஏ ஈக்குவல் டு அரே டிக்ளேர் பண்ணிட்டு அதோட சைஸ் என்னதுன்னா கொடுத்துருக்க சைஸ் வர எல்லா எலமெண்ட்டும் எப்படி ஃபில் ஆயிருக்கணும்? 0வால ஃபில் ஆயிருக்கணும். டாட் ஃபில் 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரிஃபிக்ஸ் சம் டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். இப்போ 1லேருந்து ஆரம்பிச்சு 2 வர 10னா 1லையும் 2லையும் மட்டும் நான் 10 போட போறேன். அடுத்த எலமெண்ட்ல -10 போட போறேன். இது எப்படி நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. லெட் I equal to 0 I less than இங்க queryன்றது bன்ற எலமெண்ட் எடுக்குதா? அப்ப நான் b-ஐயும் பாஸ் பண்ணுவல. இதை நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிட்டேன். ஜஸ்ட் இங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். b-ஐ நான் கால் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் எது வர போகணும்? b டாட் லென்த் வர போகணும். b டாட் லென்த். என்னோட ஐயோட வேல்யூ ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகணும். அதை தான் இங்க போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் இது கான்ஸ்டன்டா இருக்குமா? அப்ப நான் அதை ஹார்ட் கோடே பண்ணிக்கலாமா? லெஃப்ட் பொசிஷன் எங்க இருக்கும்? பில ஐல 0th பொசிஷன் தான் எப்பயுமே லெஃப்டா இருக்கும். ரைட் பொசிஷன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஐல 1. என்னோட எலமெண்ட் எங்க இருக்கணும்? என்ன எலமெண்ட் இன்சர்ட் ஆகணும்ட்டு அது வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். அதையும் நம்ம போட்டுக்கலாமா? ஐ 2. இப்போ 0ன்றது லெஃப்ட், 1ன்றது ரைட்டு, 2ன்றது இண்டெக்ஸ். அதாவது என்ன எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுமோ அதை இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இங்க அரேவோட இண்டெக்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ 1னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து ஆரம்பிச்சு 2 வர. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பரோட -1 வர நான் இங்க வேல்யூவா போட்டுக்கிறேன். அந்தந்த வேல்யூல மட்டும் அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஏ ஆஃப் ஐல போயிட்டு நான் ஜஸ்ட் அதை ஆட் தான் பண்ண போறேன். ஏ ஆஃப் எல் போயிட்டு என்ன ஆட் பண்ண போறேன்? என்னோட வேல்யூ மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ என்னோட லெஃப்டோட பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ 1 என்னது? 1 - 1 0. இப்போ 0ன்ற இடத்துல நான் என்ன ஆட் பண்ணும்? 10 ஆட் பண்ணும். இந்த 10 எங்க இருக்கு? ஈல இருக்கு. அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ரைட் பொசிஷன்ல வந்து நான் என்ன பண்றேன்னா அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரைட் பொசிஷன்ல போயிட்டு நான் ஜஸ்ட் மைனஸ் ஈக்குவல் டு இ. அவ்வளவுதான் பேசிக்கான ப்ராப்ளம். இது எப்படி வந்திருக்கு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போமா? console.log of a. அவ்வளவுதான். இதை நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு? இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு நான்ன்ற வேல்யூ வந்திருக்கு. ஏன் நான் வந்திருக்குன்னா 5ன்றது நம்ம அரே சைஸ்ல இல்ல. அப்போ இதை நான் ஹேண்டிலே பண்ண தேவையில்ல. கரெக்ட் தானே? அதை மட்டும் நான் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இஃப் என்னோட ரைட் சைடு எலமெண்ட் வந்து லெஸ் தென் என்ன இருந்தா மட்டும் ஆட் பண்ணி இல்லைன்னா வேணாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த கேஸையுமே நம்ம ஹேண்டில் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 10 45 -10 -20 0. இப்போ இதுக்கு ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 10 அப்படியே வரும். 10 + 45 55 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 55 - 10 வந்து என்ன வரும்? 45 வந்துருச்சு. 40 - 20 என்ன வரும்? 25 வந்துருச்சு. 25 + 0 25. நமக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சுல. அவ்வளவுதான். அதனால தான் நம்மளோட லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் எலமெண்ட்ல இருக்க இண்டெக்ஸ்லையும் ரைட் எலமெண்ட்ல இருக்க இண்டெக்ஸையும் என்னோட எலமெண்ட்டை மட்டும் நான் பிளேஸ் பண்ணிட்டு ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிச்சாலே எனக்கான அவுட்புட் வந்துடும். ஃபார் லெட் I equal to 1லேருந்து தான் ஆரம்பிக்க போறேன். I less than a டாட் லென்த் I ++. என்னோட I வந்து நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன்? a ஆஃப் I பிளஸ் a ஆஃப் I - 1. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணனா எனக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவல், அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். நம்ம நிறைய டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், பாய்.